குழந்தை குழந்தை செல்லம், என் செல்லம் செல்லம், குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு. சார் 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 கதவு திறங்க சார். சார் கதவு திறங்க சார். சார் சார் என் குழந்தை சார். சார் என்ன மேடம் இவ்வளவு பதட்டமா வந்து கதவு தட்டுறீங்க? என்னாச்சு? சார் குழந்தை குழந்தை குழந்தை. மேடம் நம்ம தான் குழந்தைய கோகுல் கிட்ட கொடுத்துட்டு வந்தோமே, மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, குழந்தைக்கு குழந்தைக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்ததுங்களா? ஆமா, என்னோட குழந்தை ஏதோ ஆபத்துல இருக்கு சார். எனக்கு அப்படி தோணுது. குழந்தை கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருந்தாலும் உங்க கூடவே வச்சிருந்தீங்க. அதான் அவன் நினைப்பாவே இருக்கீங்க. அதனாலதான் இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. இல்ல இல்ல மேடம், அந்த குழந்தைய நம்ம கோகுல், அதாவது அவன் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவன் நல்லா இருப்பான். நீங்க பயப்படாம போய் தூங்குங்க. எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு என்னோட உள்மனசு சொல்லிட்டு இருக்கு. அவனை அங்க விட்டுட்டு வந்தது சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம ஊர்ல இருந்து வந்ததே குழந்தைய கோகுல் கிட்ட கொடுக்க தானே. இப்ப ஏதோ நீங்க கனவு கண்டதுக்காக இப்படி சொல்றீங்க? இல்ல சார், குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. நான் அந்த குழந்தைய உடனே பார்க்கணும். உடனே போலாம். ப்ளீஸ், மணி என்னன்னு பாருங்க. மணி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்பவே என்னோட குழந்தைய பார்க்கணும். எனக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். இல்ல மேடம், இந்த நேரத்துல நம்ம போய் பார்க்கிறது நல்லா இருக்காது. ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு போவோம். இல்ல 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 சார், இப்ப பார்க்கணும். எனக்கு இப்ப பார்க்கணும் சார். அவன் வேற கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். கல்யாணம் பண்றவன் என்னோட குழந்தைய பத்திரமா பாத்துக்குவானா சார்? யோசிச்சு பாருங்க சார். சார், குழந்தைய நம்ம கொடுக்கும் போது கூட ஆதிரா இறந்துட்டான்னு நம்ம அவன் கிட்ட சொன்னோம். ஆனா அவன் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே சார். அப்புறம் நான் வண்டியில ஏறும்போது திரும்பி வந்தோம்ல, அப்போ நான் ஜன்னல் வழியா அவனை பார்த்தேன். அவன் கண்ணு பார்த்தேன். அவன் பார்வையே சரியில்லை. அவன் சரியில்லை சார். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவன் சரியில்லை. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. குழந்தை நல்லபடியா இருக்குதான்னு எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். வாங்க சார், நம்ம போய் குழந்தைய பார்க்கலாம். வாங்க சார், குழந்தைய பார்க்கலாம். சரி, நீங்க போங்க. வாங்க சார், நீங்க போங்க. நான் இங்கே நிக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க சார். என்ன நீங்க? வாங்க சார், சீக்கிரம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். வாங்க சார், போலாம். உள்ள போய் பாருங்க. கோகுல கூப்பிடுங்க. போங்க சார். இருங்க இருங்க. சார் வாங்க சார். இப்படி
வா. என்ன இது கோகுல்? என்ன சார் வேணும்? இந்த டைம்ல வந்து கதவை தட்டுறீங்க? சாரி கோகுல், தப்பா நினைச்சுக்காதீங்க. 2-3 நாளா குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அதான் இப்போ குழந்தை இல்லாம தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைய காட்டினீங்கன்னா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். குழந்தை தூங்கிட்டு இருக்கான், இப்பெல்லாம் பார்க்க முடியாது. அதான் குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உறவு? இல்லப்பா, எனக்கு அவனோட முகம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ப்ளீஸ், தூங்குனா கூட பரவாயில்ல, நான் தூரமா நின்னு பார்த்துட்டாவது போயிடுறேன். ஆதிரா இருக்கும்போது உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, குழந்தைய நீங்க நல்லபடியா வளர்க்கணும். நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க வச்சுட்டேன். அதான் அவங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா நாங்க கிளம்பிடுவோம். சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். நானே என் ஃபேமிலிய இப்பதான் கன்வின்ஸ் பண்ணி அவனை இங்க இருக்க ஒத்துக்க வச்சிருக்கேன். இப்ப வந்து நீங்க பார்க்கணும் அது இதுன்னு சொல்றீங்க. உங்களை பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு தான் சார் பிரச்சனை. நான் அவனை பார்த்தே ஆகணும், அப்பதான் என்னால நிம்மதியா ஊருக்கு போக முடியும். அவனை நீங்க தூக்கிட்டு வாங்க. என்னம்மா, என் வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு ஏன் குழந்தை எடுத்துட்டு வர சொல்லி மிரட்டுறீங்க? நான் யார் தெரியுமா? மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்ன கோகுல் இப்படி பேசுறீங்க? ஏதோ தேடி வந்து நீங்க குழந்தைய தூக்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தானே கொண்டு வந்தோம். எங்களுக்கு அந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எந்த விவாதமும் பண்ணாம போய் குழந்தைய தூக்கிட்டு வாங்க. மணி இப்போ 12 ஆகுது. இந்நேரத்துல அவன் பாலுக்காக அழுவான். ஆனா எந்த சத்தமும் இல்லையே. குழந்தை இங்க இருக்கா இல்லையா? மேடம், குழந்தை இங்கதான் மேடம் இருக்கான். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ தெரிஞ்சவங்களாச்சேன்னு இவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுங்க. சார், இங்க ஏதோ தப்பா இருக்குது சார். கண்டிப்பா இங்க குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா கேளுங்க. ஆமா, குழந்தை இங்க இல்ல. என் புள்ளைய நான் வித்துட்டேன். இல்ல குப்பை தொட்டியில் தூக்கி போட்டேன். என்னது? கோகுல், அதை கேட்க நீங்க யாரு? இங்க இருந்து கிளம்புங்க. கோகுல், என்னடா உன் குழந்தைன்னு சொல்ற? ஆதிரா அதை பெத்து எடுக்கிறதுக்கு உயிரை விட்டுருக்காடா. உனக்கும் அவளுக்கும் பிரச்சனைனா அவ வயித்துல உன் குழந்தை இருக்கும் போது அவளை விட்டுட்டு வரதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஒரு பொண்ணு வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு இங்க வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறியா? எப்படிடா அந்த குழந்தையை நீ நல்லபடியா பாத்துக்குவ? சொல்லு சொல்லு, எப்படி பாத்துக்குவ? எப்படி பாப்படா? என்ன ரொம்ப அதிகமா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க 2 பேரும் உயிரோட போக முடியாது. ஜாக்கிரதை. என்ன இந்த உருட்டல் மிரட்டல எங்ககிட்ட வச்சுக்காத. குழந்தைய உன்கிட்ட கொடுத்தது நாங்க. பார்க்காம இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். போலீஸ்க்கு போனா உங்க கதை என்ன ஆகும்னு தெரியுமா? போய் குழந்தைய கொண்டு வா. மரியாதைய குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டு. நாங்க கிளம்பிடுறோம். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஏய், வாங்கடா எல்லாரும். பார்த்தல எப்படி வராங்கன்னு. இவங்களை இங்க இருந்து விரட்டி அடிங்கடா. क्या सर क्या प्रॉब्लम है? இல்ல சார், கொஞ்சம் சும்மா இருங்க. நாங்க குழந்தைய பார்க்க வந்தோம், இவன் காட்ட மாட்டேங்கிறான். कौन है ये लोग? कौन हो तुम? बच्चा सब इधर नहीं है. कुछ प्रॉब्लम मत करो, जाओ. मेरे भाई को ना पुलिस वाला कुछ नहीं कर सकते हैं. निकल इधर से.
பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். குழந்தைய நம்ம கொடுத்திருக்க கூடாது, குழந்தைய கொடுத்திருக்க கூடாது. நீங்க தானே சார் அப்பா கிட்ட கூட அப்பா கிட்ட கூடன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா சார் அந்த அப்பாவை? அந்த ஆளு எவ்வளவு பெரிய அயோக்கிய. என்னோட குழந்தை அவன் என்ன பண்ணானே தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன பண்ணானே தெரியலையே. சாரி மேடம், நான் தான் உங்களை மிஸ்கைட் பண்ணிட்டேன். குழந்தைய கொடுக்க சொன்னது நான் தான். ஆனா எப்படி நடக்கும்னு நான் நினைக்கல மேடம். ஆனா இது அவங்க ஏரியா. நாம என்ன பண்ணாலும் அவங்களை ஜெயிக்க முடியாது. நம்ம போலீஸ்க்கே போனாலும் அவனுக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு நம்ம மேலேயே கேஸை திருப்பிடுவான். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். அதுக்குன்னு அப்படியே விட்டுட சொல்றீங்களா? நான் விட மாட்டேன். பச்சை குழந்தை சார் அது. அதோட சிரிப்பு இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. ஆதிரா என்ன நம்பிதான் அந்த குழந்தைய என் கையில கொடுத்தா. இப்படி அநியாயமா நம்ம தொலைச்சிட்டோமே சார். ஐயோ மேடம், வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி சார் நீங்க கண்டுபிடிப்பீங்க? புது ஊரு, புது இடம், ஒண்ணுமே தெரியல. ஒரு பச்சை குழந்தை சார். அவனோட போட்டோ கூட நம்ம கிட்ட இல்ல. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? ஒருவேளை என்னோட குழந்தை ஏதாவது பண்ணிருப்பானோ? மேடம், ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. கண்டிப்பா நம்ம குழந்தைய பார்க்காம நம்ம ஊருக்கு போக மாட்டோம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க வண்டிய திருப்புங்க, திருப்புங்க வண்டிய. டிரைவர் திருப்ப, வண்டிய திருப்ப. இப்பவே அவன் வீட்டுக்கு போயிட்டு நான் குழந்தைய தேடணும். அந்த குழந்தை வீட்டுல தான் இருக்கும். வண்டிய திருப்பு, திருப்புங்க வண்டிய. மேடம், சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க வண்டிய திருப்ப போறீங்களா இல்ல நான் வண்டியில இருந்து குதிக்கிட்டா? மேடம், யோ, வண்டியை நிறுத்தியா? ஸ்டாப் தி கார், ஸ்டாப் தி கார். நீங்க வண்டியை திருப்ப போறீங்களா இல்லையா? நீங்க வண்டியை திருப்ப போறீங்களா இல்லையா? நான் அந்த கோகுலோட வீட்டுக்கு போணும். திருப்ப போறீங்களா இல்லையா? மேடம், என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த கோகுல் வீட்டுக்கு போணும். என் குழந்தையை போய் தேடணும். ஒருவேளை குழந்தையை வீட்லயே வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை குப்பை தொட்டில போட்டா அங்க போட்டு இங்க போட்டு சொன்னா? சரி சரி மேடம், கொஞ்சம் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இருங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இருங்க, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஹலோ ஹலோ, வாங்க வாங்க போலாம். மேடம், இந்நேரம் என் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்திருப்பான். நம்ம போலீஸ் ப்ரொடெக்ஷனோட கோகுல் வீட்டுக்கு போயிடலாம். என்னால முடியல சார், என்னால முடியல. ஒரு சின்ன சிசுவை தொலைச்சிட்டு இப்படி வந்து நிக்கிறோமே, அது யாருக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அவன் பால் குடிச்சிருப்பானா, தூங்கி இருப்பானா, இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான், ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மேடம், நம்ம எதுவும் வேணும்னு செய்யல. அம்மா இல்லை, அப்பாவது கூட இருப்பாருங்கிற நல்ல எண்ணத்துல தான் கோகுல் கிட்ட குழந்தைய கொடுத்தோம். தனக்கு பிறந்த குழந்தைன்னு கூட பார்க்காம அவன் இப்படி பண்ணிருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சார் சார், எனக்கு என்னமோ அவன் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. வாமா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கு சார்.
சார் நேர போய் தேர்ட் லெஃப்ட் சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ சொல்லுங்க அவனை. ஜல்தி மேடம், ஒன்றும் பயப்படாதீங்க. நான் விசாரிச்சிட்டேன். இந்த ஏரியால அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த 3வது தெருவில் தான் தங்கியிருக்காங்க. அங்க போனா கண்டிப்பா நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். கடவுளே, நான் தெரியாம அந்த குழந்தையை இங்க கொண்டு வந்துட்டேன். அதை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துடு சாமி. மேடம், உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், கோச்சிக்க மாட்டீங்கல்ல? இந்த குழந்தை தான் நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு வரதுக்கு காரணம். இந்த குழந்தை தான் நீங்களும் சந்தோஷம் பெரிய காரணம். இந்த குழந்தையோட அப்பா அது வேண்டானே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனையை கொடுத்த அந்த குழந்தைய நீங்க காப்பாத்த துடிக்கிறீங்களே. சில நேரத்துல கடவுள் நேர எப்படி வருவாருன்னு நான் நினைக்கிறது உண்டு மேடம். ஆனா இப்பதான் தெரியுது, அன்பை மட்டுமே அடுத்து உங்களுக்கு கொடுக்கிற உங்கள மாதிரி ஆளுங்க ரூபத்துல தான் கடவுள் வருவார்னு தெரியுது. சார், அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல சார். அப்பாவும் தப்பானவனா இருக்கான். இப்ப நாமளும் கைவிட்டுட்டு போயிட்டா அப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்னுடும் சார். தாய் இல்லாத புள்ள தருதலையா வளர்ந்துரும் சொல்லுவாங்க. இவனுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது சார். நான் வர விடவும் மாட்டேன். நான் தாய்க்கு தாயா இருந்து அந்த குழந்தைய வளர்க்கணும் சார். அதுதான் ஆதிராவோட கடைசி ஆசை. அது என்னோட குழந்தை 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 பாப்பா.